Friends, it has been probably a few months நான் இன்ட்ராக்ட் பண்ணது. பட் இன்றைக்கி வந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இப்போது நோ த ட்ரெண்டிங் ட்ரக் இஸ் இந்த வெயிட் லாஸ் ட்ரக் செமாக்ளூடைட், ஓசம்பேக், விகோவி. நான் வந்து ஒரு 6 months பேக் காலேஜில் இருக்கிற ஒரு ஸ்டாஃபு இந்த இது எனக்கு எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வெயிட் பண்ணுங்கள் மேடம், ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து இதனோட இப்போ இந்த இது வருது, தட் இஸ் சிந்தட்டிக் மாலிக்யூல் வரும். வந்தால் ப்ரைஸ் இன்னும் அஃபோர்டபுளாக கம்மியாக இருக்கும். யூ ஆர் ஓவர் வெயிட், யூ வில் நீட் இட், யூ கம் இன் டு தட் கேட்டகரி. ஸோ யார் இந்த கேட்டகரியில் வராங்க என்னன்னு பார்க்கணும். நவ் பார்த்தா இப்போ தான் வந்து ஒரு 5-6 கம்பெனிஸ் லான்ச், லோவஸ்ட் பீயிங் அல்கெம் அண்ட் தென் ஈவன் கிளென்மார்க். 3 மாதத்துக்கு இருக்கிற மாதிரி வீக்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் இது. ஸோ ஆல் தீஸ் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, இது வந்து ஐ வில் நாட் எலாபரேட், இல்லைனா வீடியோஸ் லாங்காக போகுது. ஐ திங்க் யூல் கெட் போர்ட். பட் இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகிற ஒரு இன்ஹிபிட்டர். அங்கே வந்து ரிசெப்டார்ஸ் இருக்கும், அதை இன்ஹிபிட் பண்ணுற ஹார்மோனை மிமிக் பண்ணுது. ஸோ குளுக்கோகான் லைக் பெப்டைட் ரிசெப்டர் இன்ஹிபிட்டர் பிளாக் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாகுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வித்தவுட் ஸ்ட்ரெயினிங் த பேங்க்ரியாஸ் மச் முக்கியம். இல்லைனா பீட்டா செல் எக்ஸாஷன் வந்து கொஞ்சம் நல்ல ஒர்க் ஆகாது, சல்ஃபனைல்யூரியேட் மெடிசன்ஸ் மாதிரி. இல்லைனா ரொட்டேஷனில் கொடுக்கணும், அந்த இது மாதிரியெல்லாம். ஸோ செகண்ட் இது என்ன பண்ணுன்னா, குளுக்கோகான் இது அனதர் ஹார்மோன் விச் இஸ் செக்ரேட்டட் பை த ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் த பேங்க்ரியாஸ், கணையத்துலேருந்து. அது வந்து இன்சுலின் வந்து சுகரை குறைக்க, இது சுகரை ஏற்றுறதுக்கு. ஸோ இன்சுலின் செக்ரேஷனை அதிகப்படுத்திட்டு குளுக்கோகான் லெவல்ஸை குறைக்க ஆரம்பிக்குது. These are two ways in which it acts, and it is a powerful molecule compared to its younger brother liraglutide. முதல்ல வந்துட்டு இருந்தது. ப்ராப்ளி ஐடியலி அது வந்து ஆர்கன் டேமேஜ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபேர்லி நான் obese பீப்புளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இதில் மூணாவது என்ன பண்ணுதுன்னா, பிரெயின் சென்டர்ஸ், இந்த பசி அப்படைட் சென்டரில் வந்து ஆக்ட் பண்ணி இந்த பசியை இதை கட் பண்ணிடு. ஸோ சென்ஸ் ஆஃப் ஃபுல்னஸ், சட்டைட்டி வாட் வி கால். ஸோ இது வந்து ஃபுல்லாக இருக்கும், அதிகம் சாப்பிட்ணும் தோணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் கம்பல்சிவ் ஓவர் ஈட்டர்ஸ். ஸோ மோஸ்ட் பீப்புள் டயபெட்டிக்ஸ் பார்த்தா தே கேன் பி கம்பல்சிவ் ஓவர் ஈட்டர்ஸ் ஆல்சோ. நிறைய சாப்பிட்டாகணும், நிறைய இதை எடுத்துப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் த வேஸ் விச் இட் ஆக்ட்ஸ். பட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, பிகாஸ் த மாலிக்யூல் வந்தே கொஞ்சம் வருஷம்தான் ஆச்சு, இப்போ தான் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது எங்கெங்கே இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, டோசேஜை நீங்களாகவே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 2-3 செலிப்ரிட்டிஸ் நான் பார்த்தது, அவங்களாவே வந்து டோஸை இன்க்ரீஸ் பண்ணி பேக் ஃபயரை பார்த்தா சிக்காக லுக் தி ஸ்டார்டட் டெவலப்பிங். ஃபேட்டெல்லாம் போய் ஒரு நொஞ்சான் மாதிரி. இது வந்து என்னென்னா, இது ப்ரோட்டீனும் குறையும். ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் கூட கொடுக்கணும். டாக்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒன்று வந்து முதல்ல மேலேருந்து பார்க்கும்போது பிரெயினில் வந்து ஓகே இது என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, பிரெயினில் மெமரி லாஸ் வந்து மோர் காமன் இன் டயபெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏர்லி ஆன்செட் மெமரி லாஸ் மோர் காமன் இன் டயபெட்டிக்ஸ், பிகாஸ் சின்ன வெசல்ஸை பிளாக் பண்ணுது. பெரிய வெசல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணும்போது யூ டெவலப் அ ஹார்ட் அட்டாக் ஒரு கிட்னி ப்ராப்ளம். ஸோ த மெயின் திஸ் திங், ஒரு டாக்டராக பார்த்து இந்த மாலிக்யூலை நான் எழுதுகிறேன்னா, நான் வந்து அழகுக்காக எழுதலை. நான் வந்து இவங்க ஆர்கன் டேமேஜ் ஆகக்கூடாது, இல்லை முடிகிற அளவுக்கு அதை ப்ரொலாங் பண்ணணும், அந்த இன்டென்ஷனை வச்சு தான் வி ஆர் ரைட்டிங். இட் டசன்ட் மேட்டர் விச் கம்பெனி ஆர் விச் திஸ் திங் இஸ், பட் which can be affordable. Second, ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியது வாட், when I look at a patient, I will have to see whether he can tolerate the medicines. Contraindications ஏதாவது இருக்கான்னு கேட்பேன். என்ன கேட்பேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிக் அட்ரஃபி, கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை த்ரோட்டில் தட் தைராய்டு ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கா,
அதாவது ப்ராடாக கேட்டால் பேஷண்ட் பயந்துக்க மாட்டாங்க. அதாவது மென் அது வந்து மல்டிபிள் எண்டோக்ரைன் நியோப்ளேஷியான்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் கேன்சர் விச் தைராய்டில் இருந்ததுன்னா திஸ் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட். அண்ட் த தேர்ட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அலர்ஜி டு அ ட்ரக், எனி ட்ரக். மெயின் திஸ் திங் தேர்ட் இது பார்க்கும்போது அவங்களுக்கு கேல் பிளாடர் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்ருக்கக்கூடாது. பேங்க்ரியஸே ஷுட் நாட், பேங்க்ரியாட்டைட்டிஸ் அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு தான் இந்த ட்ரக்கை கொடுக்குறோம். அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் அ ஸ்மாலர் டோஸ். இப்போ சொல்கிறோம் 0.25 milligram வீக்லி 4 weeks போட்டு அப்புறம் வந்து வில் மேக் இட் 0.5. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த 2-3 பேர் நான் சொன்னது என்ன பண்ணாங்கன்னா, துபாய் எங்கேயோ வாங்கியிருக்காங்க பேக் மார்க்கெட்டில் போட்டு 0.25. அடுத்தது நேராக எதுக்கு 0.5 0.75 நேராக 1 milligram 2 milligram போய் எடுத்துட்டு ஐ வாஸ் ரிமைண்டட் ஆஃப் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத். அவர் கீட்டோ டயட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார், ஹெஃப்டியாக இருந்தார். ஒரு தடவை பார்த்தோன்னே என்ன அப்படியே வந்து ரொம்ப ஒல்லியாக ஒரு வந்து இதெல்லாம் சாகிங் சிரிச்சு வந்து, டாக்டர் இப்போ நான் வந்து இதே எடுக்கிறது இல்லை, ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸு இன்சுலின் எல்லாம் நிறுத்திட்டேன், இந்த கீட்டோ டயட்டில் 5-6 ஆல்மண்ட்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் சீரியல்ஸு, இந்த இது மட்டும் இல்லை சலாட்ஸு, அவ்வளோதான், ரைஸே இல்லை டோட்டலாக. ரைட், நான் பார்த்துட்டு அவர்கிட்ட மூஞ்சியில் சொல்கிறதுக்கு எனக்கு இதாக இருந்தது. சார் ரைட் சார், நான் வந்து டயர்ட்னஸ் ஏதாவது இருக்கான்னு அப்படி கேட்டால் வந்து வரும்போது இது வரலாம். பிகாஸ் ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் மனுஷனுக்கு கொஞ்சம் மற்ற எனர்ஜி இதெல்லாம் தேவை இல்லையா, ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆக்டிவாக இருக்கேன்னாரு. நான் சொன்னேன் சார் ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க, இந்த கீட்டோ டயட்டோ பாலியோ டயட்டோ என்ன டயட்டோ இருக்கட்டும், ஈவன் டயபெட்டிக் டயட் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுறதுக்கு பீப்புள் வந்து யூ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ஆயுசு பூரா இந்த மாதிரி வந்து இப்போ புல்லை சாப்பிட்டுட்டு வாழுன்னு சொன்ன முடியுமா? ஸோ தெர் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் டோட்டலி பார்த்தா இட் இஸ் நாட் சம்திங் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம். ஆயுஸ் பூரா இந்த இது தான் ஐடியலாக சொல்கிறது டயபெட்டிக் டயட், ஸ்மால் மீல்ஸ் 4-5 times a day. ஸோ ஆசிட் செக்ரேட் ஆகிறதையும் நியூட்ரலைஸ் ஆகும், இன்சுலின் செக்ரேஷனுக்கும் இது வந்து இட் வில் பி ஏபிள் டு கவுண்டர். ஸோ அந்த இது மாதிரி கொடுத்துட்டு ரைஸை வந்து ரெடியூஸ் த குவான்டிட்டி ஆஃப் ரைஸ், புழுங்கல் அரிசி மெயின்லி ஒன்ஸ் a day, அண்ட் டெய்லி நிறைய வெஜிடபிள்ஸ், டியூபர்ஸ் வந்து உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, விச்சவர் அதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் சண்டே ஒரு தடவை எடுத்துக்கிறது மாதிரி. I am doing a study, almost completed, but still continuing. 141 patients, including me. இப்போது வேலைக்கு எல்லாம் போகிறது மாதிரி, ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது மாதிரி ஒரு நாள் லீவு, சண்டே ஒரு நாள் அதே மெடிக்கேஷனில், பட் என்ன வேணால் சாப்பிட்டுக்குங்க, எக்ஸசைஸ் வேண்டாம், மெடிடேஷன் வேண்டாம், ஹாலிடே ஃபார் யூ. இவங்களுக்கு முன்னாடி இருந்த இதுவும் 3 months ஆவரேஜ் HbA1cயும் அதுக்கப்புறம் இந்த 1.5 yearsலேயும் பார்த்தா பெரிய வித்தியாசமே இல்லை. ஸோ தட் ஐ வில் பி பப்ளிஷிங் பிகாஸ் மெயின் திஸ் திங் இஸ், இஃப் யூ கேன் கிவ் அ reprieve of one day, why deprive them of this reprieve? I'd love to have partly உருளைக்கிழங்கு வந்து once a week. I might look forward to ice cream once a week. ஸோ அது எடுத்தால் இது 3 months ஆவரேஜ் டசன்ட் ஆல்டர். ஒரு 53% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு வந்து 7.1 இதைத்தான் எடுத்திருந்தேன் 9 monthsக்கு, லாஸ்ட் 9 months இது சாப்பிட்டதை பார்த்து. ஸோ அதில் வந்து ஒரு 1.1 0.2 மேக்ஸிமம் போயிருக்கு. பட் இன்னொரு 46%க்கு வந்து 6.8 எல்லாம் வந்திருக்கு. ஒரு 2-3 பேருக்கு மட்டும் அதிகமாக போயிருக்கு 8.5. அது என்னன்னு உட்காந்து பேசும்போது தெரியுது, அவங்க ஒரு நாளைக்குன்னு சொன்ன 4-5 நாள் லீவ் போட்டாங்க. தட் இஸ் ஈட்டிங் எனிதிங் தே வாண்ட். அப்புறம் கெட்டிங் அவே ஃப்ரம் த ரெகுலர் எக்ஸசைஸ் 20 minutes what you can do on the long run, diet which you can follow on the long run, and some meditation like pranayama and shavasana, முடிஞ்சதுன்னா கபாலபதி, all these help. ஏன்னா see when you look at it வந்து ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் இஸ் a genetic problem. ஜெனட்டிக் ஏன் இப்போது இந்தியாவிலேயே டம்ப் பண்ணுறாங்க, மெயினாக இந்தியா, சைனா.
ஆர் ஜப்பான் ஃபார் தட் மேட்டர், எல்லாம் வந்து ஏஷியன் இந்தியன் ஃபீனோடைப்னு எல்லாருக்குமே இந்த ஜீன் இருக்குது. லைக் மோஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் அடிக்டட் ஹாவ் அன் ஜீன் டுவர்ட்ஸ் அடிக்ஷன். அதே மாதிரி இந்த டயபெட்டிக் ஜீன் வந்து டயபெட்டிக் இஸ் அ சிண்ட்ரோம். என் தாத்தாக்கு இருந்தது இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இல்லை, இந்த சைடில் இல்லை. அந்த காலத்துலலாம் அது வந்து சப்டியூடாக இருந்திருக்கும், வெளியில் தெரியாமல் அமுங்கி இருந்திருக்கு. இப்போ வந்து என்ன அதுதான் டயபெட்டிஸ் நம்ம சொல்கிறோம், மல்டி ஃபேக்டோரியல். ஜீன் ஒரு பார்ட் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கலாம், மைல்டாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் தி போத் சைட்ஸ் ஆஃப் த பேரண்டேஜ். ஸோ நீ லுக் அட் இட், இந்த இதில் வந்து லேக் ஆஃப் ஸ்லீப் இல்லைன்னா கண்டினியூஸாக டிஸ்டர்ப்டு மைண்ட், அன்வான்ட் திஸ் திங், ஃபைட்ஸ், மெயின் இது லேக் ஆஃப் ஸ்லீப் இது, தென் மென்டல் எக்ஸாஷன், தென் இது டயட், ஜங்க் ஃபுட் ஆல்மோஸ்ட் ஆல் த டைம். அண்ட் இது மாதிரி ஆளுகள் கேட்டால் நோ எக்ஸசைஸ் அட் ஆல். எங்கே சார் எக்ஸசைஸ் டைமு, ஒர்க்கே கரெக்டாக இருக்குது. என் 15 நிமிஷம் மோடி கூட முடியும் வேணும். வெளியில் தான் இருந்ததுன்னா வீட்லேயே ஜாகிங் 5 மினிட்ஸாக பண்ணிக்கலாம். 1 hour 2 hours சொல்ல டெஃபினட்டாக அது முடியாது, என்னாலே முடியாது. ஸோ அந்த இது அண்ட் மெடிடேஷன் இந்த இது மட்டும்தான் சொல்கிறோம். இதெல்லாம் இந்த ஜீனை ட்ரிகர் பண்ணி விட்டுருது. ட்ரிகர் பண்ணால் தான் யூ சி பீப்புள் பிகம் ஹியூஜ், புட் வெயிட், யூ புட் ஆன் மோர் வெயிட், மோர் டிஃபிகல்ட் டு ட்ரீட் டயபெட்டிஸ், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதனால தான் வெயிட் ரிடக்ஷனுக்கு இந்த மெடிகேஷன்ஸ் வந்துருந்தது. ஃபஸ்ட்டு இட் ஹட் கம் வெகோவின்னு வந்தோடனே 17,000 rupees per month. ஐ ஹேட் an argument literally while ஒரு கான்ஃபரன்ஸில் டிபேட்டுன்னு சொல்லும்போது வந்தோம், how many people literally can afford? அதுவும் வந்து ரெண்டாவது ஐ டோல்ட் ஐம் சாரி த இது கம்பெனி இவர் நடத்தினவர்கிட்ட, யூ வாண்டட் அ டிபேட், அதனால் இது தெரிஞ்சுக்கணும், இதை வந்து எத்தனை நாள் எடுத்துக்கணும், சப்போஸ் நான் 2 years கழித்து நிறுத்திட்டா வாட் வில் ஹேப்பன், வாட் டிட் யூ ஹேவ், வாட் ஹேப்பன் வித் லிராக்ளூட்ரேட்? நான் இதே கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட. அந்த டைமில் ஸ்டாப் பண்ணோன்னா வெயிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதில் சிலவங்க வெயிட் அதிகம் போடல, ஏன்னா அவங்க டயட், எக்ஸசைஸ் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ராப்ளி நீ இருந்து தான் பார்க்கணும். இந்த இது ஒரு 2 yearsக்கு அப்புறம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி த லோவஸ்ட் பாசிபிள் டோஸ் வேணா கொடுக்குற மாதிரி, பாக்கி அவங்க கையில். டோட்டலாக எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுவுமே சாப்பிடாதீங்க இப்படியே இருன்னு சொன்னாலும் பேஷண்ட்ஸுக்கு எடுத்து போயிடும். ஸோ ஷுட் பி காம்ப்ளிமெண்டேட்ரி டு த பேஷண்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட்டையும் அதில் தூண்டி விட்டுட்டு அப்புறம் இதை கொண்டு வரணும். ஓவராக போட்டுட்டு தென் வெயிட் லாஸ் வந்து இது என்னென்னா ப்ரோட்டீன் கம்மியாகும். ஸோ ஹை ப்ரோட்டீன் டயட்டும் இதில் எடுத்துக்கணும். இது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ now luckily by God's grace நான் கேள்விப்பட்டது மாதிரியும் I am in that this thing in the health ministry. அது மூலமும் we are getting this synthetic molecules which நான் கம்பேர் பண்ணி பார்த்தா இதனோட பிரதர் லிராக்ளூட்டேட், அதை வந்து நான் சில பேஷண்ட்ஸுக்கு எழுதிட்டு இருந்தேன் ஃபார் ஆர்கன் ப்ரொடெக்ஷனுக்கு அலாங் வித் SGLT2 inhibitors டேப்லெட்ஸ். அதுவும் வந்து வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை குறைக்கும், ஸ்டபர்ன் ஃபேட் which is very difficult to reduce. ஸோ அதை ரெடியூஸ் ஆச்சுன்னா மெயின்டைன் பண்ணிக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு 15 kilogram ஒரு இயரில் குறையுதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு 7.5. ஸோ தட் இஸ் வெல் அண்ட் குட். when you look at the price, this is okay, they can wait and then do. பிகாஸ் இது பாதியில் நடுவில் நிறுத்திடாதவங்க மாதிரி தெரிஞ்சால் தான் நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ பேஷண்ட்டை பார்க்கும்போது பயந்துட்டு நிற்கிறவங்களா, இவங்க எடுப்பாங்களா லாங் ரன்னில், நம்பிக்கை இருக்கா, புரிய வச்சு பயப்படுத்தாமல் சொல்லி, இல்லைன்னா வாட் ஐ ஹவ் டிசைடட் நோ இஸ் ஒரு சாட்டர்டேஸ் இந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் போடுறவங்களுக்கு, எஸ்பெஷலி ஒபீஸ் பீப்புள் who are not on this group of drugs also, அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேஷண்ட் எஜுகேஷன் கிளாஸ் மாதிரி வச்சுட்டு, ஸோ தட் டைரக்ட்லி அட்ரஸிங் தெம் all their doubts so that they are clear, so they know எந்தெந்த இதில்னு. And இன்னொரு இது which I don't think many of even my own colleagues have perceived much, diabetesலேயே வந்து you have got a problem called diabetic gastroparesis, that is called second stomach. ஸோ என்னன்னா, நீங்கள் டயபெட்டிக்ஸ்னால் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்ற டைம் தான் ஃபுல்லாக இருக்குது, பசி இருக்கும், பக்கத்தில் போவோம், போனோம் வேண்டாம், போதும் ஒரு இட்லி போதும்
அப்படி நான் சில டைம் எவ்வளோ தூரம் என் சிஸ்டர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அப்படியே சாப்பாடு கொண்டு வந்துடுவேன். ஏன்னா இட்ஸ் ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ். ஸோ அது வந்து மேலேயே அந்த ப்ரொபல்ஷன் கீழே போகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரக் ஆக்ட் ஆகுது டு இன்க்ரீஸ் தட். ஸோ சான்சஸ் எல்டர்லி பீப்புள் ஆல்ரெடி ஹேவிங் டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் ஆன் செமாக்ளூட்டேட் ஆர் வெதர் ப்ரீவியஸ் இருந்தது டியூலாக்ளூட்டேட், ட்ரூலிசிட்டி இல்லைன்னா லிராக்ளூட்டேட் வந்து சான்சஸ் அதிகம் இவங்களுக்கு டு டெவலப் திஸ் ஃபுல்னஸ். ஸோ அது இருந்ததுன்னா we will have to probably give some certain other drugs, medicines to increase the motility and move this down. ஸோ இது வந்து வேரியஸ் ஆங்கிள்ஸ்லேருந்து பார்த்துட்டு the triggering factors of this gene has been triggered. இனி ஒன்றும் பண்ண முடியாது, டயபெட்டிக் ஆயிடுச்சு. பட் அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வெயிட் லாஸ் இருந்ததுன்னா இட் பிகம்ஸ் மச் ஈஸியர். ஸோ we would like to have weight loss so that the treatment becomes easier. இதே மெடிசன் வந்து பிரெயின் மெமரி லாஸ், ஏர்லி மெமரி லாஸ், கண்ணு சடன் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், அப்புறம் டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் சொன்னது போக போக இது மாறிடுது, ஆப்போசிட் எஃபெக்ட். பட் அவ்வளோ இது தெரியாது. தென் ஹார்ட் திஸ் திங், கிட்னி ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்க்குறதுக்கெல்லாம் அந்த லாங் ரன் இஸ் வெரி எஃபெக்டிவ் அலாங் வித் SGLT2 இனிபிட்டர்ஸ். உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட பேசுங்க இதை ரெண்டு பற்றியும். வெயிட் ரிடக்ஷன் மட்டும் வந்து அழகுக்குன்னு மட்டும் பார்க்காதுங்க. தி ஐரனி இஸ் தட் நிறைய பேர் வந்து அவங்க வந்து இப்போது காஸ்மெட்டிக்கு இல்லைன்னா பல்லு நல்லா இருக்கணும், இது ஃபிட் பண்ணணும், அது 15,000 பண்ணிக்கிறாங்க, அழகுக்காக என்ன வேணால் பண்ணிக்கிறாங்க. பட் அதே இது வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கோ நம்ம டயபெட்டிஸோ இந்த மாதிரி இது கிட்னி டேமேஜ் இதெல்லாம் வரதை நல்லா தள்ளி போடுற நல்ல ட்ரக்ஸ் வந்திருக்கு. அது லக்கிலி வெயிட் லாஸும் கொடுக்குதுன்னு சொல்லும்போது they டெஃபினெட்லி டேக். இந்த ட்ரக்கில் வந்து ஆர்கன் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும். 80% ப்ரொடெக்ட் பண்ணுது. கிட்னிஸு, இது கண், கால், டீப் வெயின் த்ரோம்போசிஸ், கேங்க்ரைன் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனால் வெயிட்டை குறைக்கலைன்னா ஐ எம் ஷுர் 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் won't take. ஸோ இதெல்லாம் யூ காட் டு டிஸ்கஸ் வித் யுவர் டாக்டர், ஃபாலோ எக்ஸாக்ட்லி வாட் he says. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 0.5 1 மந்த் எடுங்க, வீக்லி ஒன்ஸ். தென் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொன்னால் முன்னாடியே போனோமே 0.25 இப்போ போயாச்சு. இப்போ ஏன் திருப்பியும் அவர்கிட்ட போய் 0.1 மில்லிகிராம் பதில் 2 மில்லிகிராம் நான் போட்டுக்கிறேன், இல்லை 4 மில்லிகிராம் போட்டுக்கிறேன். அது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அண்ட் இந்த இவங்க பேர் சொல்லலைன்னா சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தா வயசானவங்க மாதிரி இருக்காங்க. They look, they've lost weight, but the thing is sagging of the skin. அதுக்கப்புறம் போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் போனோம், இந்த இதுக்கு போனோம், ஃபேஸ் அப்லிப்மெண்ட், டோன்ட் நோ. ஸோ I only know how to ensure that the organ damage is stopped, reversed or prolonged, தள்ளி விட்டுறது. ஸோ இதை வந்து I wanted to convey this very clearly. And prices have come down. Hopefully, அடுத்த சாட்டர்டே எனக்கு தெரியும் whether this is going to come down further. அது வந்ததுன்னா ஒரு இப்போவே வந்து இட் இஸ் லெஸ் தேன் ஒரு 2,000 per month. 17,000 எங்கே, 2,000 எங்கேங்க. ஸோ ஹையஸ்ட் டோஸ் கொடுக்கும்போது கூட வந்து உங்களுக்கு இது 2,700 வருது ஒரு கம்பெனி. இது நிறைய கம்பெனிஸ் இருக்குது. திஸ் காட் மை ஐ. அண்ட் ஐ வாஸ் திங்கிங், அப்படி இருந்தால் அது ஹையஸ்ட் டோஸ் ஆல்சோ பேஷண்ட்டை உட்காந்து பேசி அவங்க ஃபைனான்ஷியல் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இது நீங்கள் இது பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் அது கூட நீங்கள் செய்ய வேண்டியது ஜாகிங் 15 minutes, மெடிடேஷன், டயபெட்டிக் டயட்டே போதும். அண்ட் ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் இன்டேக், இல்லைன்னா வந்து ஓல்டேஜ் லுக் வந்துடுது. இதெல்லாம் as a டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ in detail, I cannot explain much on a video, one program, but I'm planning to do this weekly once for all obese diabetic patients or anyone for that matter, because it can reach somebody else through a thin, it doesn't matter. Type 5 diabetes, lean people with diabetes. So, the classification நிறைய போயிட்டே இருக்குது. டைப் 1, டைப் 2 இருந்தது, அப்புறம் மோடின்னு வந்தது, நாட் PM மோடி.
மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் தி யங். அதுலேயே 3 டைப்ஸ், அதுலேருந்து இப்போ நிறைய டைப்பு. அப்போ டைப் 4, டைப் 5. டைப் 5னா ஒல்லியாக இருக்காங்க, தே ஆர் லீன், பட் தே ஆர் டயபெட்டிக் திஸ் திங். ஸோ இது வந்து ஃபார் மீ ஐ ஃபீல் தட் வி ஷுட் நாட் கோ ஸோ மச் ஆஃப் திஸ் திங் கன்ஃபியூஸ் பண்ணுறது, பிகாஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் மச். அப்போ ஏன் இதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துட்டு இதை 100 இது பண்ணணும்? See, what we'd say is keep things simple. ஆர்மியில் சொல்லுவாங்க இந்த கிஸ் பிரின்சிபல், keep it simple soldier. So keep it simple so the patient also understands it easily and be ready. இப்போ இந்த ஸ்டாப் பண்ணால் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் பார்க்கணும். பட் அதுக்கு என் கையில் என்ன இருக்குது? நான் செய்ய வேண்டிய எக்ஸசைஸு, மெடிடேஷன், ஸ்லீப்பு சரியாக இருக்கணும். அன்வான்ட் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தள்ளி வைக்கத்தான் மெடிடேஷன் இதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இஃப் யூ சி ப்ராபப்ளி இது எல்லாமே அந்த டைமில் வர வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு ஸ்மால் டோஸில் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போக முடியும். ஆர்கன்ஸ்க்கும் ப்ரொடெக்ஷன் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளீஸ் டாக் டு யுவர் டாக்டர். இஃப் ஹி டசன்ட் ஹாவ் டைம், டெல் தட் நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வரோன்னு நீங்கள் சொல்லுங்கள், வெல்கம் அட் தட் டைம் சொல்லிவிட்டு கோ மீட் அண்ட் ஸ்பீக் வித் ஹிம் இன் டீட்டெயில். நெட்டில் தயவுசெய்து பார்த்துட்டு போய் அது பிரகாரம் பண்ணாதீங்க. கடைசியில் யூ வில் பி தி பர்சன் ஹூ வில் பி undergoing all the complications, if any, happening, because half-baked knowledge, even for doctors as of now. So take care, have a wonderful week. It was nice after so long interacting with you all. Thank you, good night.